உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவன் சொன்னதுனால தானே என்ன கல்யாணம் பண்ண, இல்லனா பண்ணிருக்க மாட்டேன். அவன் சொன்னா நீ செஞ்ச, இல்லனா இல்ல, அப்படித்தானே? அப்போ இத்தனை நாள் பழகினது, என்ன லவ் பண்ணது எல்லாமே பொய்யா? என்கிட்ட பொய் சொன்னியா அஞ்சலி? அப்போ உனக்கு என்ன பிடிக்கல, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கியா? பிடிக்கலனா என்ன ஏன் கல்யாணம் பண்ண? சொல்லு சொல்லு அஞ்சலி. சாரி சாரி, சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கலையா? எவனோ ஒருத்தர் சொல்லி நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கனா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, அப்படித்தானே? விருப்பம் இல்லாம என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சொல்லு அஞ்சலி. விருப்பம் இல்லாம என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்போ அவன் என்ன வேண்டான்னு சொல்லி இருந்தா நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிருப்ப. உனக்கு எவ்வளவு ஆசை ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, இப்ப எவனோ ஒருத்தர் சொல்லி இப்படி முடிவெடுத்திருக்கிய. அசிங்கமா இருக்கு அஞ்சலி, அசிங்கமா இருக்கு. என்ன ஏன் ஏமாத்துன? ஐயோ, இவன் வேற வந்துட்டான். இன்னைக்கு வியாபாரம் ஆன மாதிரிதான், பேசியே அறுக்க போறானே. அப்புறம் என்ன ரவதி, வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது. இவன் வேற வந்துட்டானா? அப்புறம் டிஃபன் ஆயிடுச்சா? என்ன சாப்பாடு? இல்லண்ணா, இனிமேதான் சாப்பிடணும். வேலை அதிகமா இருந்துச்சு. என்னது அண்ணனா? என்ன ரேவதி பொசுக்குன்னு அண்ணன் சொல்ற? நான் உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன், நீ வாங்கியிருக்க. நம்மளாம் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இதுல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறைலாம் வரக்கூடாது ரேவதி. உங்களுக்கு எத்தனை முழம் பூ வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? டெய்லியும் வாங்குறது தானே, அதையே கொடு. நீ எதுக்கிட்ட வந்த? சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி. நான் டெய்லி ரேவதி கையில் தான் பூ வாங்குவேன். அவகிட்ட வாங்கினா அதிர்ஷ்டம், அதான் வாங்குறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னமோ உன் கொண்டாடி கை பூச்ச மாதிரில பண்ற.
இவனுங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணுன்னா இலக்கரமா போச்சு. எப்ப பாரு இவன்கிட்ட இதே தொல்லையா இருக்கு. அந்த முருகன் வரலனா நானே அவனை 2 அடி அடிச்சிருப்பேன். ரேவதி, நான் சொன்னேன்ல, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முருகன் வந்து நிப்பான்னு. சொன்ன மாதிரியே வந்து நின்னுட்டான் பாத்தியா? அதுதான் முருகனோட மனசு. அக்கா, ம்? அந்த வண்டிக்காரன் கேட்டது ரொம்ப கரெக்ட் தான் அக்கா. என்னடா? அவ என்ன உன் பொண்டாட்டியான்னு கேட்டான் பாத்தியா? அதத்தான் சொல்றேன். ஆமாக்கா. டேய், நீ சும்மா இருக்க மாட்ட? ஆமா, முருகன் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. விட்டும்தான் குத்திருப்பான் போலயே. பொண்ணுங்க கிட்ட யாரு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாலும் எல்லா நல்ல மனுஷங்களுக்கும் கோபம் வரும். நீ தேவையில்லாம பேசி அடி வாங்காத. போய் சொன்ன வேலையை செஞ்சுட்டு வா. என்னக்கா நீ? அவ யாருன்னு மட்டும் தெரியட்டும். மகேஷ், இதுக்காக நீ அஞ்சலி மேல கோவப்படாத. அவ உன் பொண்டாட்டி நல்லவதான். இவன் தான் தப்பு. நான் என் அஞ்சலியை நம்புவேன். அவளை லவ் பண்றேன். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இவன மாதிரி ஆளுங்க என் அஞ்சலி பக்கத்துல கூட நெருங்க கூடாது. பாத்துக்கிறேன். சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றனா இல்ல நான் பெரிய சைக்கோவா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட என்னை பத்தி பேசினதுக்கு எப்படி பிஹேவ் பண்றாரே. இதுவே கவினை பத்தி தெரிஞ்சா அவருக்கு என்ன நினைப்பாரு? கவினுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாரோ? ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஷிப் மேல பெரிய டவுட் வந்துடும் அவருக்கு. கண்டிப்பா ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும். மெசேஜ் எழுதி டெலீட் பண்ணிடலாம். இல்ல, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்திலையும் ஓப்பனா இருந்திருக்கணும். அவர்கிட்ட இதெல்லாம் மறைச்சது தப்பு. இப்பவே கவினை பத்தின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவர் கோவப்படுவாரு. என் ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயே அவருக்கு டவுட் வந்துடும். இந்த மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் எடுத்து சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டுமே ஒண்ணுதான். அது என் மேல ஓவர் பொசசிவ்னஸா இருக்கு. அதனாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம வளர்ந்தவர். நான் தான் உலகம்னு நினைக்கிறாரு. மத்தபடி அவர் கெட்டவர்லாம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.